கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு பயந்து வாழும் பக்தியுள்ள வேலைக்காரர் இருப்பது ஒரு குடும்பத்திற்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றவள்தான் மார்க்குவின் தாயாகிய மரியாள். அவள் எருசலேமில் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும் நாட்களில் மிக தைரியமாய் விசுவாசத்தோடே தன் வீட்டில் சபை கூடுதலை நடத்தி ஊழியம் செய்து வந்தவள். இவள் வீட்டில் வேலை செய்த வேலைக்கார பெண் யார் என்று கேட்கிறீர்களா? அவள்தான் ரோதை. ரோதை என்றால் ரோஜாப்பூ என்று பொருள். ரோஜா மலர் எப்படி வாசனை வீசி மக்களை மகிழ்விக்குமோ அப்படியே இவளும் கிறிஸ்துவின் மனம் வீசிய விசேஷித்த பெண்ணாக இருந்தாள். இப்படி வாசனை வீசிய இந்த ரோதையின் விசேஷ குணங்கள் தான் என்ன? அவளது எஜமாட்டியாகிய மரியாள் வீட்டில் பேதுரு அடிக்கடி வந்து இயேசுவை குறித்து போதிப்பது வழக்கம். அங்கு வருவோருக்கு அப்போது இந்த ரோதை நிச்சயமாய் விருந்தோம்பல் பணி செய்திருப்பாள். அத்துடன் சபை கூடுதலில் பேதுரு கொடுத்த வேத சத்தியங்களை கேட்டிருப்பாள் என்பதில் ஐயமில்லை. இந்நாட்களில்தான் எருசலேமை ஆண்ட ஏரோது ராஜா இயேசுவின் சீடர்களில் ஒருவனான யாக்கோபை பட்டயத்தால் வெட்டினான். அப்போஸ்தலர் 12:2. இந்த காரியம் யூதர்களுக்கு பிரியமாய் இருந்ததினால் பேதுருவையும் கொலை செய்ய தீர்மானித்து அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்தாள். அப்போஸ்தலர் 12:3. இதை கேள்விப்பட்ட எருசலேம் விசுவாசிகள் ஒன்று கூடி பேதுருவின் விடுதலைக்காக செபிக்க திட்டமிட்டார்கள். மரியாளின் வீடுதான் எப்போதும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இரவு மரியாளின் வீட்டில் எல்லோரும் கூடி பேதுருவின் விடுதலைக்காக கர்த்தரிடம் மன்றாடினார்கள். இந்த ஜெபத்தில் ஒரு முக்கியமான நபர் கலந்து கொண்டாள். அவள் யார் தெரியுமா? ரோதை என்ற வேலைக்கார பெண். அவர்களின் ஜெபம் விண் உலகிற்கு சென்று பதில் கொண்டு வந்தது. ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் ஒரு தூதன் மூலம் பேதுருவை சிறைச்சாலையில் இருந்து விடுதலையாக்கினார். சிறைச்சாலையில் இருந்து வெளியே வந்த பேதுரு எங்கே சென்றான்? தன் விடுதலைக்காக ஜெபித்துக் கொண்டிருந்த மரியாளின் வீட்டிற்குத்தான். அந்த நள்ளிரவு வேளையில் கதவை தட்டினான். நடு இரவாக இருந்தாலும் ரோதை பேதுருவின் சத்தத்தை அறிந்தாள். பேதுரு வந்துவிட்டார் என்கிற சந்தோஷத்தின் நிமித்தம் கதவை திறக்காமல் உள்ளே போய் ஜெபித்துக் கொண்டிருந்தவர்களிடம் பேதுரு வாசலுக்கு முன் நிற்பதை அறிவித்தாள். கதவு திறக்கப்படாததால் அந்த இரவு நேரத்தில் பேதுரு வெளியே நின்று காத்து கொண்டிருந்தான். ஜெபித்துக் கொண்டிருந்த மக்கள் ரோதையின் பேச்சை கேட்டு நம்பவில்லை. மார்க் 11:24 சொல்லுகிறபடி தாங்கள் ஜெபிக்கும் காரியத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் என்று அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ரோதையை பார்த்து நீ பிதற்றுகிறாய் என்று சொல்லி உற்சாகம் இழக்கச் செய்தார்கள். பிதற்றுகிறாய் என்று இழிவாக பேசினாலும் அவள் பொருட்படுத்தாமல் பேதுருதான் என உறுதியாய் கூறினாள். அப்போஸ்தலர் 12:15. ஒவ்வொரு இஸ்ரவேலனுக்கும் அவர்களை பாதுகாக்க அவனுடைய சாயலிலே பாதுகாவலர் தூதன் கொடுக்கப்பட்டிருக்கிறான் என்பது யூதர்களின் நம்பிக்கை. அதனால்தான் அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே வெளியேற பெற்ற சுவிசேஷமாகிய நல்ல செய்தியை மற்றவர்களிடம் நாம் கூறி அறிவிக்கும் போது நம்மை பைத்தியக்காரர்கள் என்று மக்கள் கூறினாலும் நாம் கிறிஸ்துவுக்குள் உறுதியாய் இருக்கிறோமா? அன்று பேதுருவை கண்டு ரோதை மகிழ்ந்தாள். நாம் இயேசுவை கண்டு மகிழ்வோம். 1 கொரிந்தியர் 1:18 படி சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. நாம் சுவிசேஷத்தை சொல்லும் போது என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் நம்மேல் விழுந்த கடமையாகிய சுவிசேஷத்தை 1 கொரிந்தியர் 9:16 அறியாதவர்களுக்கு நாம் சொல்லுவோம். ரோதை ஜெபக்குழுவில் ஊக்கமாய் ஜெபிக்கும் சபையாரோடு இருந்தால் நாம் ஜெபக்குழுவில் பங்கு பெறுகிறோமா? அந்த எருசலேம் விசுவாசிகள் பேதுருவின் விடுதலைக்காக பாரத்தோடு ஜெபித்தார்கள். தேவன் பதில் கொடுத்த போது அதை விசுவாசிக்க முடியாமல் தடுமாறினார்கள். ஆனால் விசுவாசித்த ரோதை பேதுரு தட்டிய சத்தம் கேட்டு வாசலில் நிற்பதை குறித்து சொல்லும்போது மத்தேயு 11:24 சொல்லியிருக்கிறபடி ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார் என்று விசுவாசித்து உறுதியாய் பேதுருதான் என்று சொன்னாள். ரோதையின் விசுவாசத்தை அங்கு கூடியிருந்த விசுவாசிகளின் பேச்சுகள் தடுமாற வைக்கவில்லை. நம்முடைய விசுவாசம் எப்படி? எருசலேம் விசுவாசிகளைப் போல ஜெபித்த காரியங்களை குறித்து அவிசுவாச வார்த்தைகளை பேசக்கூடாது. ஜெபித்த காரியங்கள் நடைபெறுவதற்கு விசுவாசம் உடையவர்களாய் அவரையே நோக்கி இருப்போம். நம்முடைய தனி ஜெபத்திலும் கூட்டு ஜெபத்திலும் 1 தீமோத்தேயு 2:1-3 சொல்லியிருக்கிறபடி நம்முடைய ஜெபம் நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் சுயநலமான ஜெபமாய் இல்லாமல் எல்லா மனுஷருக்காகவும் நம் நாட்டிற்காகவும் நாட்டின் அதிகாரிகளுக்காகவும் அரசாங்கத்திற்காகவும் ஊழியர்களுக்காகவும் சபையின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய நலப்பணிகளுக்காகவும் மற்றும் பல காரியங்களுக்காகவும் ஜெபிப்போம். அது தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. ரோதை பேதுருவின் சத்தத்தை கேட்டவுடன் சந்தோஷமாய் ஓடி அறிவித்தாள். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஓட்டமும் தீவிரமும் காணப்படுகிறதா? பேதுரு வீட்டினுள் நுழைந்த பின் பேதுருதான் என்று உறுதியாய் சாதித்த ரோதையின் விசுவாசத்தை பேதுரு புகழ்ந்து பேசி ரோதையை ஒருவேளை மெச்சியிருக்கலாம். ரோதையின் எஜமாட்டி மரியாள் கூட பேதுருதான் என்று விசுவாசித்து உறுதியாய் சொன்ன ரோதை தனக்கு வேலைக்காரியாக இருப்பதை நினைத்து மகிழ்ந்திருக்கலாம். ரோதையை பிதற்றுகிறாய் என்று இழிவாய்
பேசினாலும் அதை பொருட்படுத்தாது அவள் விசுவாசத்தோடு செயல்பட்டது பாராட்டத்தக்கது. ரோஜா மலரை போல் மனம் வீசிய ரோதையின் வாழ்க்கையில் காணப்பட்ட ஜெப கொடுகை, பங்கேற்பு, விசுவாசம், நற்பண்புகள் நம்மில் காணப்பட கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.